என்னம்மா? என் பேர் எந்திரிச்சானா 4 வயசு 5 வயசு கேட்பான். கொஞ்சம் சத்தம் போடாத. இதில் என்னம்மா இருக்கு? பேரங்காட்ட வாங்கி கொடுக்க வேண்டியதானம்மா? ஆனால் நீ யோசித்தேன் ராத்திரி பூரா அடிக்கணும்னு தூங்கவே இல்லை, நோண்டிட்டே இருந்தான்டா. என்னத்தம்மா நோண்டிட்டு இருந்தான் அரிக்குதுன்னு? உனக்கெல்லாம் விளக்கமா சொல்லணும். அவன் ராத்திரிலாம் குண்டி நோண்டிட்டு இருக்கிறான். 1 வயசு கூட போதும். இல்ல எனக்கு 4 வயசு தான் வேணும், 4 வயசு தான் வேணும். ஏப்பா அப்பவே சொன்ன கேட்டியாப்பா? 1 வயசு கொடு. எனக்கு 1 வயசு தான் வேணும், 4 வயசு தான் வேணும், 4 வயசு தான் வேணும். ராத்திரியெல்லாம் நோண்டுனையா. இப்போ 4 வயசு வேணும்னு கேட்குறையா? ஐயா என்னை பெற்ற ஒரு 1 வயசு போதையா. நாளைக்கு ஒன்று நான் நாளைக்கு 4 வயசு வாங்கி தரேன். உன்னால வாங்கி தர முடியுமா? முடியாதா? தருவியா தர மாட்டியா? ஐயா ஒன்று சாப்பிடுறியா? முதல்ல சாப்பிட்டு முடிச்சுன்னா அப்புறம் ஒன்று வாங்கி தரேன். ஐயா எனக்கு 4 வயசு தான் வேணும். மணல் பறிச்சுட்டு தரலாதையா. எல்லாம் மண்ணாயிரப்பா. எனக்கு 4 வயசு தான் வேணும். வாங்கி தரையா எடுத்தையா? முடியுமா? முடியாதா? வாங்கி தரேன் எதிரி. முதல்ல 2 வயசு சாப்பிடு, அப்புறம் 2 வயசு வாங்கி தரேன். இப்போ வாங்கி வச்சா கரைஞ்சி போகுமல்ல, இதை சாப்பிடு, அப்புறமா 2 வயசு வாங்கி தரேன். நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்க இருப்பீல்ல? உனக்கு கொடுக்காத எங்க போறியா? நிக்கிறையா? நல்லா சாப்பிடையா? எனக்கு வேண்டாம் ஐயா, நீ சாப்பிடு ராஜா, நீ சாப்பிடு ராஜா. ஐஸ்கார் போயிட்டாரு, என்னை நீ ஏமாத்திட்ட. வருவாண்டா வேண்டாம் ராசா, வாங்கி தரலாம், வருவாண்டா. போயிட்டாரு, நீ என்னை ஏமாத்திட்ட. என்னதான் நான் பாட்டிக்கிட்ட அடம்பிடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் டவுனில் எங்கள் அப்பா தொழில் செஞ்சு அங்கே ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தார். கூடிய சீக்கிரம் பாட்டியை பிரிஞ்சு அங்கே போக போகிறோங்கிற வருத்தம் என் மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. இவ என்ன பண்றா இங்க? ஏய் கருவாச்சி, என்ன இங்க பண்ற? இங்க வந்து யார் தோட்டத்துக்குள்ள பூ பறிக்க? உனக்கு என்னடா? உன் மனசுல என்ன பெரிய ஹீரோயின் நினைப்பா? ரொம்ப அலட்ற. பூவை கொடு. என்ன மருமவனே? வாமா பிரியா குட்டி, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன் பாட்டி. என்னது பிரியா குட்டியா? ஆட்டு குட்டியா மாட்டு குட்டியா? ஏதோ ஒரு குட்டியா இருக்கு. என்ன இது? மிளகா பிடித்த அன்னைக்கு வந்து இவ வாங்கிட்டு போனால, நானும் சுத்தமா மறந்தே போயிட்டேன். இந்தாங்கத்த. இப்போ என்ன அவசரம்னு பொழுது போய் கொண்டு வந்த? ஆடா இப்பதான் ஞாபகமே வந்துச்சு. நினைச்சுக்கிட்டே இருந்தேன் கொடுக்கணும்னு. அப்புறம் ஏதாவது ஒரு வேலை வந்துடும், நான் சுத்தமா மறந்தே போயிடுவேன். இல்லைனா 1 மாசத்துக்கு மேல ஆகும் த. இந்தா காப்பி குடி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் த. இந்தா சும்மா 2 முறை தான் குடி. பிரியா குட்டி குடு. இந்தாம்மா. பால் வாங்கியாந்ததுன்னா, கடைக்கு போயிட்டு காப்பி தூள் வாங்கியாந்ததுன்னா, குச்சி புறங்கியாந்ததுன்னா, பற்ற வச்சதுன்னா, ஆனால் நீ ஓசியில் பொடி வாங்கிட்டு போயிட்டு கொடுக்க அந்த கருவாச்சிக்கா காப்பி ஊற்றி கொடுக்குற. என்னப்பா அவளையவே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிற? குடியப்பா நீ. என்னத்த குழம்பு ரவைக்கு? என் பேரன் முட்டை குழம்பு வையின்றான். டெய்லி பருப்பு சாம்பாரே வைக்கிறேன்ட்டு 2 முட்டையை வாங்கி குழம்பு வைக்க போகிறேன். என்ன மருமவனே, முட்டை குழம்பு தான் சாப்பிடுவீங்களா? ஏன் ஒண்ணுமே பேசாம உட்காந்துருக்கீங்க? உங்கள் வீட்டிலலாம் சோத்துக்கு தண்ணி ஊற்றி தான் சாப்பிடுவீங்களா?
உங்க மக கூட தான் வந்ததுல இருந்து காப்பியை குடிச்சிட்டு எதுவும் பேசாம இருக்கா. நான் ஏதாச்சும் கேட்டேனா? ஏய் கருவாயா, என்ன எதுக்குடா வம்புக்கு இழுக்கிற? நான் ஏதாச்சும் ஒன்று சொன்னேனாடா? நான் கருவாயனா? நீ தான் கருவாட்டு வாய், ஊத்த வாய், நாத்த வாய். சும்மா இருப்பா. அப்புறம் ஏன்பா வம்புக்கு இருக்கிற? யூ பிளேடி ஃபுல் நான்சென்ஸ். நீயே ஒன்னு அறிவில்லாத முட்டாள்னு சொல்லிக்கிறியா? மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். பண்ணினே இயற்கை வைத்த பண்பனே போற்றி போற்றி, பெண்மையில் தாய்மை வைத்த பெரியனே போற்றி போற்றி, வன்மையை உயிரில் வைத்த வள்ளலே போற்றி போற்றி, உண்மையில் இருக்க வைத்த உறவனே போற்றி போற்றி. ஏய் கருவாயா, என்னடா சொல்ற? ஐயோ, நான் என்ன செய்வேன்? தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் பேசினா புரியலன்னு சொல்றாளே. இதெல்லாம் தரப்புன்னு இங்கிலீஷ் பேசி எப்படிதான் காலத்தை ஓட்ட போறாளோ. We all need someone to talk to in our life. A friend to whom we run in times of stress or stuff. A friend who's always near the throughout the years. A friend we know will care. நிறுத்திடுவா இங்கிலீஷ. போடா லூசு, போடி மெண்டலே, போடா பேயே, போடி பிசாசே. மம்மி அவனை பேசாம இருக்க சொல்லு. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் நீ தெரியாது. ஏன்டி அவன்கிட்ட வாயை கொடுக்குற? பேரை பாரு, பிரியாவான் கொரியாவான். முதல்ல அவளுக்கு பேரை மாத்துங்க, ஓட்டாயி ஒட்டிக்க வாயின்னு வைங்க. அவதான் பேசாம இருந்துட்டாள், நீயே வம்புக்கு இருக்கிற? சரிங்க மருமவனே, வீட்டுக்கு வாங்க. முட்டை குழம்பு இல்ல, கோழி குழம்பே வச்சு ஊத்துறேன். சரியா? பரவாயில்ல, நீங்க சொன்னதே எனக்கு சாப்பிட்ட மாதிரி தான். முதல்ல நீங்க சாப்பிட்டு உடம்ப ஏத்துங்க. நல்லா தான் பேசுற மருமவனே. சரித்த, வேலை கிடக்கு, நான் கிளம்புறேன். சரி போயிட்டு வாம்மா. அவங்க அம்மா கிட்ட தம்பி இங்க இருக்கான்னு சொல்லிட்டு போறேன் தே. போடி போ கருவாச்சி. ஏ தன்ன நன்னே நானே 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 பூ பறிக்கிற நோம்புக்கு தான் வாங்க அக்கா வாங்க. ஏ பொண்ணு வாங்க, நான் தந்த பூக்குடைய தந்துட்டு தான் போங்க. ஏ அக்கா வாங்க, ஏ ஆத்தா வாங்க. போஸ்ட் போஸ்டா? ஆமாம்மா. ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு என்னமா பண்ணுறது, எங்கள் வேலை நாங்கள் செஞ்சு தானே ஆகணும். இப்பெல்லாம் யாரு லெட்டர் போடுறா? போஸ்ட்மேனை பார்க்கறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு. யோ, இங்க என்னையா பண்ற நீ? போஸ்ட் கொடுக்க வந்தோம் சார். யோ, வந்தமா போஸ்ட கொடுத்தமா போனமான்னு இருக்கணும். இங்க என்ன சிரிச்சு பேசிட்டு இருக்க நீ? அப்படிலாம் இல்லை சார், அவங்க எங்கள் தங்கச்சி மாதிரி சார். யோ போயா, தங்கச்சி நொங்கச்சின்னு போயா. என்னடி போஸ்ட்மேனை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கியா? என்னங்க, ஏன் இப்படி எல்லாம் தப்பா பேசுறீங்க? மாப்பிள, ஏன் மாப்பிள இப்படி ஒண்ணு இல்லாத விஷயத்தெல்லாம் பெருசு படுத்துறீங்க? ஓ, தங்கச்சிக்கு அண்ணா வக்காலத்து வாங்க வந்துட்டியோ? இவ லட்சணம் தெரிஞ்சுதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நீ வாயை மூடிட்டு போயா. அப்படிலாம் பேசாதீங்க மாப்பிள. முதல்ல உங்களை நம்புங்க, உங்க பொண்டாட்டியை நம்புங்க. கட்டின பொண்டாட்டியை சந்தேகப்படுறவன் நல்ல மனுஷனே இல்ல. ஏய், என் வீட்டு பஞ்சாயத்துல தலையிட உன்னை யாரும் கூப்பிடலங்க. மாப்பிள, நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் பண்ண வரல. யதார்த்தமா வந்தேன், யதார்த்தமா பார்த்தேன், யதார்த்தமா தான் பேசுறேன். என் தங்கச்சியை நடத்துறது ஒன்றும் சரியில்லை மாப்பிள. புத்தி சொல்ல வந்துட்டியோ? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா பொழந்துரும். மாப்பிள, என்ன நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல மாப்பிள. என் தங்கச்சி கண்கலங்கி நிக்கிறதை என்னால பார்க்க முடியாது. காசு பணம் நிம்மதியை கொடுக்காது மாப்பிள. நல்ல புருஷங்கிறவன் பொண்டாட்டியை அன்பா நடத்தணும். நான் சொல்றத சொல்லிட்டேன். வரேன் தங்கச்சி, வர மாப்பிள. போடா, பெரிய இவ மாதிரி பேச வந்துட்டான். ஏய், ஓடி உள்ள.